மஷ்ரூம் இஸ் அமேசிங். இது எப்படின்னா சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமும் நம்ம மஷ்ரூம் சாப்பிட்டோம்ல மஷ்ரூம் சூப்பர். கோமாளியில் நம்ம பார்த்த மஷ்ரூம் சுக்கா ரெசிபி அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். மஷ்ரூம்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான ஆனியன்ஸை நல்லா சாப் பண்ணி அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமில் ஜீரகத்தூள், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, பே லீவ்ஸ், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் மிக்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூமை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா அது ரெடியாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸில் மேலே ஆட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா குக்கர் கோமாளியில் செஞ்ச ரெசிபி மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம லெமன் மட்டும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.